ஏங்க ஏங்க போயிட்டு வரட்டுமா? நாங்கள் போய் கடைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டுமா? எல்லோரும் லைக் பண்ணுங்க, மணி ஆகிப்போச்சு. ஏங்க அப்படியே நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு நல்ல புத்தம் புது துணியை போட்டுக்கிட்டு அப்படியே மண்டை முடியை நல்லா வாரி கட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறவங்களுக்கு லைக் பண்ணணும்னு கிடையாது. நல்ல கருத்துக்களை நல்ல ஒரு விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சொல்கிற பூரமே லைக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படித்தான் அந்த முனியம்மாவுன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டியலுங்க பொம்பளையாக இருந்துக்கிட்டு வீட்டில் சும்மா போன நோட்டிக்கிட்டு சும்மா வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துட்டு பொழுது கழிக்காமல் ஒரு 15 ஆம்பளைகளுக்கு உதவி பண்ணுறது மாதிரி எதையோ ஒன்று செலவுக்கு நம்ம கை செலவுக்காக பாடுபடுங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. எத்தனை பேர் வீட்டில் ஒரு பவுன் வச்சுருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே 2 பவுன் 3 பவுன் குறைஞ்சதுக்கு மேலே வச்சுருப்பீங்க. 3 பவுனுக்கு மாதம் 350 ரூபாண்டாலும் என்ன ஆகுது? அப்புறம் டிவிக்கு 300 ரூபாண்டா என்ன ஆகுது? பொழுதுபோக்குக்கே ஒரு வீட்டில் எப்படியும் மாதம் 1000 ரூபா வந்து செலவாயிரும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த 1000 ரூபாயை நம்ம பொழுதுபோக்குற இந்த ஒத்த ஃபோன்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறனான பொம்பளை என்று நான் நினைப்பேன். அப்படி நினச்சிக்கிட்டேன் இதில் பேசிக்கிட்டு கிடைக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு ஃபோனு தான். எங்கள் வீட்டுக்காரர் சின்ன திணி போகணும். அந்த ஃபோன் பேசி அளவுன்னு கேட்குறதுக்கு தான். இந்த ஃபோனில் தான் 50 பேர் வீடியோ பார்த்துக்குங்க. 50 பேர் எல்லாம் இதில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் ஏன் இன்னொரு வாங்க முடியாமையா? அப்படி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இன்னொன்று வாங்கி நம்ம துவைக்க முடியாமையா? ஏன் கைட்டு துவைச்சிட்டு கிடக்கும்? நம்மளுடைய பொருளாதாரங்களை உசத்திக்கிறத விட நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு நல்லதாக ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிடணும். அது கஷ்டப்படாமல் இருந்துடணும் அப்படின்றதுக்காகத்தான் ஓடி உழைச்சிக்கிட்டு கிடைக்கேன். அதைத்தான் உங்கள் மக்களாகி உங்கள்கிட்டையும் எங்கே நான் உழைச்சிக்கிட்டு கிடைக்கேன்று இந்த அழுக்கு மூஞ்சி வரைக்கும் இந்த வேர்த்த உடம்பையும் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேங்க. பணக்காசன் என் காசு வேணா உள்ளவன் நல்ல ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை உண்மையிலேயே கிழிஞ்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் மாடலுக்கு போட்டிருக்கேன் ஏன்டுவாங்க. நல்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க நல்ல சேலை கட்டியிருந்தாலும் அதில் சின்ன அழுக்கு இருந்துச்சுன்னா அஞ்சவர் அந்த சேலையில் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிற உலகமுங்க. அப்படித்தான் நான் பழைய துணியை கட்டிக்கிட்டு தான் நான் போய் வியாபாரத்தை பார்ப்பேன். ஏன்னு கேளுங்க, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாழ முடியும். அதுலேயே எப்படி இருக்கணும் அப்படியே உங்கள்கிட்ட வந்து நான் காட்டிக்கிட்டு போகிறேங்க. என்ன நீங்கள் லைக் பண்ணுங்கள். அலங்காரம் பண்ணுறவங்களுக்கும் மூஞ்சியில் மேக்கப் போடுறவங்களுக்கு தான் லைக் பண்ணோம்னா இந்த உலகத்தில் நல்லவங்க வாழ முடியாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் மக்கள் பார்த்து எது செஞ்சாலும் சரிதான். லைக் பண்ணுங்கய்யா. நாங்கள் போயிட்டு வரேன். வடவோட நேரமாச்சு.